பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வேதத்துல இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். ஏன் வந்தாருன்னா, பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படி, மீட்கும்படி. அவர் இவ்வளோ துன்பப்படுவார், இவ்வளோ கஷ்டப்படுவார், இவ்வளோ மரண அவஸ்தை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தும் இறங்கி வந்தார். அந்த கீழ்ப்படுதலை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் தியாக பலியா நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளை விடுவிக்கும்படி, நம்மளை மீட்கும்படி, நம்மளை குணமாக்கும்படி, நம்மளுடைய வறுமை தரித்திரங்கள் நீங்கும்படி, எல்லா சத்துரு போராட்டத்திலிருந்து நம்மளை மீட்கும்படி தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சதுனால பிதாவான தேவன் அவரை விட்டுட்டாரா? பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும், உயிர் போற வரைக்கும் தன்னை தாழ்த்துனால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஹானர் பண்றாருன்னு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நீ டைரக்டா என்கிட்ட எதுவும் கேட்காத, எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளு, தரேன். பாத்தீங்களா? பிதாவான தேவன் அந்த பெரிய நாமத்தை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெரிய ப்ரொமோஷன். கர்த்தர் கர்த்தர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை செய்யணும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். ஆமென், ஆமென். அதனால நம்மளுக்கு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா. ஏன்னா ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு தாழ்மை அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட், அவ்வளோதான். அதனால் நம்ம தாழ்ந்து போகிறதுனால அது கேவலமோ இல்லை வேற மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, யோசிக்கவும் முடியாது. அது காட்ஸ் கிஃப்ட். ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you.